ஸ்லோவாக்கியா பிரதமர் மீது துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ படுகாயமடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ மீது துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. அவர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. என்ன நிலவரம்? ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடான ஸ்லோவாக்கியா நாட்டினுடைய பிரதமர் ராபர்ட் ஃபிகோ துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறார். அரசாங்க கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக கல்ச்சரல் ஹாலில் அவர் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் முதல் கட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அதில் ஸ்லோவாக்கியா பிரதமரை நோக்கி துப்பாக்கியால் சுடுவது போன்றும் சுடப்பட்ட பிரதமரை அருகில் உள்ள பாதுகாப்பு வீரர்கள் விரைந்து காரில் அழைத்து மருத்துவமனைக்கு செல்வது போன்றும் இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்லோவாக்கியா நாடு என்பது போலாந்து, உக்ரைன், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையில அமைஞ்சிருப்பதன் காரணமாக இந்த படுகொலை துப்பாக்கி சூட்டிற்கு சர்வதேச அளவில் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்கின்ற ஒரு விவாதங்களும் தற்போது எழத் தொடங்கி இருக்கிறது. ஸ்லோவாக்கியா நாட்டினுடைய பிரதமரான ராபர்ட் ஃபிகோ 3வது முறையாக கடந்த வருடம்தான் செப்டம்பர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு எதிராகவே நாட்டில் சில தேசியவாத தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அவர்களால் பிரதமருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறையின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது பிரதமர் ராபர்ட் ஃபிகோ சுடப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில தொடர்ந்து தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.